அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் மட்டும்தான் கேட்கிறது எல்லாம் தான். வேற யாருக்கும் கேட்கிறதெல்லாம் கொடுக்கலாம். யாருக்கு சக்தி அதாச்சுல நீங்க என்னென்ன வகையில எப்படியெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் நான் காரணம். நீங்க கேட்கிறதுல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு தந்திருக்கின்ற கணக்கே உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அவ்வளவு தந்து கொண்டிருக்கிறான். சொல்ல போனா உங்களுக்கு இருக்கிற எல்லாமே ரப்படணும். உங்களுக்கு இருக்கிற ஒன்றும் உங்களோட இல்லை. உங்களுக்கு இருக்கிற எல்லாம் இந்த தப்பு சொன்னா அதெல்லாம் என்னதான் லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் சொந்தம் ரப்புக்குரியது. வேற யாருக்கும் அதை பேசல. அது வானத்தில் ஒரு பகுதி பூமியில் ஒரு பகுதி அல்ல. முழு பூமியிலே முழு வானத்திலே உள்ள எல்லாத்துக்கும் சொந்த காரணம் தான். கொஞ்ச நாளுக்கு உங்களை வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நாளுக்கு ஒரு இடத்தை பிடிச்சிட்டு என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க போன முறை இன்னொருத்தம் வராங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க வச்சிருக்கிற சாமான்கள தரம் இல்லை, நான் வச்சிருக்கிற சாமான்கள தரம் இல்லை. ஒரு இடத்துல சொல்லான், எனக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிறந்தது, நீண்ட காலம் பாவிக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல எனக்கிட்ட எதெல்லாம் இருக்குதோ அது குவாலிட்டி, அது அதோட தரத்தமுள்ள விளங்கப்படுத்தலாம். அது ஆக சிறந்தது, அது அழியாத சாமான். அல்லாஹ்விட்ட இருக்குதோ அது மிகச் சிறந்தது, அது நிரந்தரமாக பாக்கியாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஓதுறார் இமாம் சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா. என்ன ஓதுறார்? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஆகிரா உலகத்தை விட சிறந்தது. வல் ஆகிரத்து கைரு வஅபகா. ஆகிரா மிக சிறந்தது, அது அழியாமல் நிரந்தரமாக நிற்கிறது. அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நாங்க ரப்பிட்ட கேட்கிறோம் என்றா நாங்க உள்ளத்துல விளங்கணும், சிறந்ததை கேட்கிறோம், அழியாததை கேட்கிறோம். அல்லாஹ் சொல்ல எனக்கு இருக்கிறதெல்லாம் சிறந்தது, அழியாது. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அல்லாஹ் சொல்ல உங்களுக்கு தெரிவிக்க எல்லாம் அழிஞ்சு போட்டாங்க. நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போற சாமான். மா இந்தகும் யன்ஃபத். உங்களுக்கு சீக்கிரம் தீர்ந்து போகும், அழிஞ்சு போகும். அல்லாஹ் தெரிவிக்கிறது நிலையா இருக்கும். அவ பொய்யுண்ட பார்த்து வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் இப்படி தந்த நியாமத்துகள்ல ஆக பெரிய ஆக பெருமதியான நியாமத் அவன் எதிரே தந்திக்கிற களிமா. இதை விட பெருமதியான ஒன்றும் யாருகிட்டும் இல்லை. அதுக்குள்ளதான் தீனிங்க, களிமாவுக்குள்ளதான் தீனிங்க. களிமாவை சொல்லப்படுது வாழ்க்கை. களிமா சொல்லாம ரசூலுல்லாஹ் வாரியத்தனை வாழ்ந்தாலும் வேலை இல்லை. நம்பிக்கை செய்யுது. களிமாவு கூட மற்றவன் சொல்லணும், களிமாவு பொருள் நோமுடிக்கணும், களிமா பொருள். களிமா சொல்லாம தொழிலா சும்மா குனிஞ்சொல்லிக்கிறார். களிமா சொல்லாம நோய் முடிச்சா சும்மா பசிச்சிருக்கிறார்.
களிமா சொல்லாம ஹஜ்ஜிக்கு போனா ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு வந்தீங்க. களிமாவுக்கு போற நமக்கு அவ்வாறு மற்ற எல்லாத்தையும் சரிபடுத்துற களிமா. இந்த தீன அடிக்கிறதுக்கு ஞாபகம் ஒன்றுமே இல்லை. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அரஃபாத் மைதானத்துல தீன பூர்த்தியாக்கிட்டோம் எலான் செஞ்சான். தீன் முக்கம்மல். இனி தீனில குறைன்றது கொண்டும் இல்லை. காமிலான தீன் அவட கையில இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில கையில இருக்கிற தீன் காமிலான தீன், முக்கம்மலான தீன். அல்லாஹ் எப்படி சொல்லலாம், உங்களோட தீனை முழுமைப்படுத்திட்டோம் என்றா இந்த நிஅமத்தை மொழிப்படுத்தி. அல்லாஹ் தீன நியமத்தை اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي. என்னோட தீனை பூர்த்தி செஞ்சுட்டேன் என்றால் என்னுடைய நியமத்தை பூர்த்தி செஞ்சேன். தீன் கிடைச்சா முழுமையான நியமத் கிடைச்சது. அந்த தீன் அடிப்படைதான் இந்த கலிமா. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பெருமதியான தீன பாதுகாக்கிறதுக்கு, இந்த பெருமதியான தீன துனியாவிலே அனுபவிக்கிறது, இந்த பெருமதியான தீனுடைய லாபங்களை கபர்ல அனுபவிக்கிறது, இந்த பெருமதியான தீன மக்சருடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்க காண்றதுக்கு, இந்த பெருமதியான தீனை கொண்டு வெற்றி அடைகிறதுக்கு, இந்த பெருமதியான தீனை கொண்டு உயர்வுகிறதுக்கு என்னது? அந்த தீனை தூக்குற ஒரு சாமான் தேவை. அதுக்கு பேரு ஈமான். தீன் உடல் என்றா ஈமான் ரூஹ். உடல் வேலை செய்யறதுக்கு உயிரோடு, கண்ணீர் வேலையில் ரூஹ் இல்லாட்டி பார்க்காது. பலமான பெரிய ஒரு ஆமிக்கார மாதிரி கையங்கால வைக்குது, ரூஹ் இல்லாத வேலைக்கா செத்த போனோம். அல்லாஹ்வுடைய அஹ்காம்களை தூக்குறதுக்கு ஈமான் தேவை. இந்த ஈமானில ஏற்பட்டிருக்கிற குறைதான் ஈமான சம்பாதிக்கிறதுடைய பொறுமதி மக்கள் கல்வியில வரல. ஈமான சம்பாதிக்கணுமா, அதன முக்கியத்துவம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லப்படல. சொல்லப்பட்டாலும் நிறைய பேர் இன்னும் தலைக்கு எடுக்கல, தலையில எடுக்கல. ஈமான சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியமானது என்றது தலையில் எடுக்கல. அல்லாஹ் சொல்றார், நீங்க விழுந்து விழுந்து சம்பாதிக்கிற காட்சி, நீங்க தேடி வச்சிருக்கிற காணியும், பல கோடி கொடுத்த வீடும், நீங்க வாங்கி இருக்கிற வாகனமும், நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற மக்களும் கியாமத்தில் உங்களுக்கு கிட்டவும் வராது. அதெல்லாம் இங்கதான் புலவைக்கு மேல கபரில் கூட மூடங்காட்டி தான். அதெல்லாம் கபர் என்ற கேட்டை தாண்டிட்டீங்க, அங்க உங்களுக்கு தேவை ஈமான். ஈமான சம்பாதிச்சு கொண்டு கபருக்குள்ள வராட்டி வாலாட்ட கிடைக்காது, வாலாட்ட கிடைக்காது. அதாவது ஈமான் தெளிவாக குர்ஆன் அந்த நாளையில எந்த பணமும் எந்த செல்வமும் பணம் கை கொடுக்காது, பிரயோசனம் அளிக்காது. பிள்ளைகள் சம்பாதிச்ச மக்களுடைய வரம் இது உங்களுக்கு கை கொடுக்காது. இல்லாமல் அத்தல்லாஹு கல்வின் சலீம், சலீமான உள்ளத்தோட யாரு வாராங்களோ அவங்களுக்கு சலீமான உள்ளவங்க என்ன, நிறைய ஈமாண்ட வெளிச்சத்தை சம்பாதிச்சு அல்லாஹ் பாக்க யார் ஈமானோட வாங்க. உலகத்துக்கு வந்திருக்கிறவங்கள காலையில ஒரு கம்பெனியில வேலை போறான்.
அப்ப அங்க இருக்கிற பெரிய மேனேஜர் என்ன செய்யறாரு, நீங்க 10 பேர் இங்கிட்டு வேலை செய்யுங்க, நீங்க 10 பேர் அங்க வேலை செய்யுங்க, நீங்க மேல போங்க, நீங்க கீழே போங்க, ஆட்களை பிரிச்சு பிரிச்சு வேலைக்கு போட்டுடுறாரு. அல்லாஹ் இது மாதிரி துனியாவுக்கு வாரவங்க எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல போட்டு வச்சு 800 கோடி பேரையும் சின்ன புள்ளால கைவிட்டு எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் பேரை கடல்ல போட்டிக்கு, கொஞ்சம் பேரை வயல்ல போட்டிக்கு, கொஞ்சம் பேரை பஜார்ல போட்டிக்கு, கொஞ்சம் பேரை கான்ல போட்டிக்கு, கொஞ்சம் பேர்ல பார்ல விட்டிக்கு, கொஞ்சம் பேரை பார்லிமெண்ட்ல போட்டிக்கு, எல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டிக்கு. அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க நாங்க தான் பெரிய இடத்துல வேலை செய்யறோம். விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆஜி நாங்க செய்த வேலைதான் வேலை என்றுவாரு. அவருடைய பள்ளியிலக்கு நிறைஞ்சவட கல்வியில நாங்க பார்க்கணும். இந்த மக்கள் அத்தனை பேரிலையும் ஆக சிறந்தவங்க அல்லாஹ்வுக்கு முஹப்பத்தானவங்க ரசூல்மார்கள், நபிமார்கள். அல்லாஹ் இவங்களை எங்க போட்டாங்க? முன்னூறுக்கு மேற்பட்ட ரசூல் வந்தாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்றோம் அது முக்கியம், இது முக்கியம், மற்றது முக்கியம், அது செய்யணும், இது செய்யணும். இந்த 300 ரசூலையும் எங்க போட்டாங்க? பஜார்லயா? ஏண்டா ஒரு 2 நபி உடுப்பத்தை செய்வாங்க, ஒரு 2 நபி மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு ரசூல் ஆட்சி செஞ்சாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அது கூட கேட்டெடுத்தவர்கள், ஆட்சியை கேட்டெடுத்த குர்ஆன்லயே யாருக்கும் கொடுக்காத ஆட்சியத்தா வஹபலி முல்கல்லா யம்பகி லிஅஹதின் மின் பாதி. அடே நபிக்கு பதவி ஆசை வந்துச்சா? அப்ப என்ன செய்ய? எங்கடாக சந்த கேட்ட மாதிரியே கேட்டாங்க. எங்கடாக்கள் மனுஷன்டே கேட்கிறாங்க. சுலைமான் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. யாரு குடுக்கலுமோ அவனிட்ட கேட்டார். மக்லூக்கிட்ட கேட்கல, அவங்க காலிக்கிட்ட கேட்டாங்க. ஆசை வந்துட்டா இல்ல. தஃசீர் ராஸில இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கேள்வி எழுப்புறாங்க. நபிமார்கள் துனியாவுடைய ஆசா பாசங்கள் இருந்து தூரமானவங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறவங்க. சுலைமான் நபிக்கு ஏன் இந்த சிந்தனை வந்துச்சு? அதில் எழுதுறாங்க இமாம் ராஸி. அதில் சுலைமான் விரும்பினாங்களா ஆட்சி செய்யறதுக்கு அல்ல, உலகத்தில் ஆகப்பெரிய விஷயம் தான் ஆட்சி. முழு மண்ட குத்து வரும். எவனாவது ரோட்ல முழுந்தா ஜனாதிபதி தெரிவிக்கிறது. முழு உலகத்தில் ஆட்சியை எடுத்தா எல்லாரும் பேசுவானா இல்லையா? கண்டறிந்தவர்கள் பேசுவானா இல்லையா? எவ்வளவு விஷயம், அவ்வளவு பெரிய சுமல், அவ்வளவு பெரிய பாரமான ஒரு சுமைய யாழ்லா நீ அந்த தலையில சுமத்தினாலும் எனக்கு தந்த தீனுடைய பொறுப்பில கொஞ்சம் கூட குறை இல்லாம செஞ்சு காட்டுவேன். முழு உலகத்தின் ஆட்சி ஒரு மனைவி அல்ல. ஹஜ்ரத் சுலைமானுக்கு சில ரிவாயத்திலேயே 1000 பொன்னாட்டியும் 700 அடிமை பொங்கலர்கள், 300 பேரு உரிமை பெற்றவங்க, சுதந்திரம் பெற்றாக்க. பொருள்கள் 300 பேர், அமர்த்துகள் 700 பேர். அவங்களோட வாப்பது 99 பொங்கல். இந்த பாடு ஒன்றோட படுற பாடு பெரிய பாடாயிடுச்சு. அந்த ஒன்று 3 நாள் போடு இல்லை. அந்த ஒன்றுக்காக சில்லா பொறுப்பான். அந்த ஒன்றால எத்தனையோ மஹல்லா வேலை போச்சு. அந்த மஹல்லா அந்த ஒன்றால எத்தனையோ 3 சில்லா போச்சு. சுலைமான் நபிக்கு 1000 மனைவி, 1000 மனைவி. அத ஒரு கட்டத்தில் சத்தியம் பண்ணி 100 பேரோட குடும்பம் நடத்தி 100 புள்ள கிடைச்சா 100 பேரை நான் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்ய வைப்பேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொன்னார். அது 100 பேர், ஆனா மனைவி 1000 பேர். இது போக முழு உலகத்தில் ஆட்சி.
இவ்வளவு பாரங்களையும் எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்துடைய இந்த உழைப்பில எந்த குறையும் செய்யல. எந்த குறையும் நாங்க பார்த்தோம். அல்லாஹ் இந்த 300 சொச்சம் ரசூல்மார்கள் அவன் பார்வையில மிக சிறந்தவர்கள். அவர்களை எங்க பாவிச்சான்? எங்களை எங்க பாவிக்கிறான்? அல்லாஹ் அவங்க எங்க தெரியுமா பாவிச்சான்? அல்லாஹ் சொன்னான், நான் எங்கேய பார்க்கிறனோ அவடத்தை சரி பண்ண நீங்க போகணும். உலகத்தில் இருக்கிற மக்கள் ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. ஒன்று யாருக்கு செல்வம் இருக்குது, ரெண்டு யாரு அழகு. உருவத்தையும் செல்வத்தையும் பார்க்கிறது மக்கள். நான் அதை பார்க்க மாட்டேன். நான் பார்க்கிற உள்ளத்தில் நீங்க அமல் நீங்க. நான் பார்க்கிற ஈமானையும் அமலையும். ஈமான பார்க்கிற கல்வியில, அமலை பார்க்கிற உறுப்பில. அல்லாஹ் நபிவார் அனுப்பினா அதை மற்றவர்கள் எல்லாம் மஹ்லூக் பார்க்கிறத பசந்தாக்குறதுக்கு ராவையும் பாலையும் செலவழிக்கிறார்கள். நீங்கள் அது இறங்குங்க வீட்டுக்கு. நான் எங்கே பார்க்கிறதோ அந்த இடத்தை சரி பண்ணுங்க. ஈமானையும் சாலிஹான மணி. இதனால நபிமார்ந்த மைதானம் மக்களோட உள்ளங்க. நபிமார் எந்த கிரவுண்ட்ல விளையாடினாங்க? மக்கள் உள்ளது. ஈமான் உண்டாக்கும் வச்சுதான் நபிமார்கள் இறங்கி முயற்சி செஞ்சா அதான் அவர்கள் பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? நபிமார்களோட இணைஞ்சவங்க யாரும் தீனில திருப்தி காண்றல்ல, செஞ்சது போதான்னுதான் வராங்க. இன்னைக்கு எங்களுக்கு வந்து இங்க முசீபத்து என்ன தெரியுமா? தீன் போதும் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் தொழுது கொண்டு, தஹஜ்ஜுத் தொழுது கொண்டு, ஸலவாத் ஓதிக்கொண்டு, ரமலான் நோன்பெடுத்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜு உம்ராவும் செஞ்சிருக்கிறேன். ஏழை எளியருக்கு தாராளமா கொடுத்திருக்கிறேன், பள்ளி கட்டிக்கிறேன். என்னால எத்தனையோ குடும்பம் வாழுது உலகத்துல. அல்ஹம்துலில்லாஹ் தீனில திருப்தி. நாங்கள் சோம்பரையினான காரணம் இதான்தான். உழைப்புகளுடைய வேகம் குறைய காரணம் இதுதான். தீனில் அவசரமா திருப்தி வாழ. உலமாக்கு என்ன சொல்லா தெரியுமா? தீனில யாரு திருப்தி வருமா? யாரு தன்னுடைய தீனுடைய அமல பாவியோட ஒப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தீனில திருப்தி வருமா? நாங்க எங்களோட தீனுடைய முயற்சிகளை பாவிகளோடு ஒப்பட்ட சொல்லுகிறவர் நினைக்கிறவனா அதை அவன் பள்ளிக்கே வரல, நான் 5 நேரம் சொல்லு நினைச்சேன். இவருக்கு திருப்தி வர அதை அவன் பள்ளிக்கு வராதோ பாவிடா. அவனோட நீ என்னது ஒப்பிடுற? அவன் ரமலான்ல நோம்பே பிடிக்கிறாய் இல்ல, நான் 10 நோம்பாவது பிடிச்சது. அதை நோம்பு பிடிக்காதோ பாவி, நீ எனக்கு அவனோட ஒப்பட்ட. இவங்க 3 நாள் இல்லாம இருக்கிறாங்க, நாங்க 3 நாள் சரி போறோமே. அதை அவனுக்கு இந்த ஈமான வழக்கு சிந்தனை வரல. நீ என்ன அவனோட ஒப்பிட்ட? நீ ஒன்ன பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த பலகீனங்கள், சோம்பேறித்தனங்கள், பின்னடைவுகள், இதோட அடிப்படை காரணம் பாவிகளோட அல்லது பலகீனர்களோட ஒப்பிட்டு 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 கீழே விழுந்து. நபிமாத காலத்தில் ஈமான் படிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. நபிமாத காலத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சொல்லிக் கொடுத்த கருத்தைகள் தெரியுமா? நீங்க என்னதான் தலைய குத்தி கால மேல வச்சுக்கொண்டு தீனு குலைவு செஞ்சாலும் உங்களை விட கூட செஞ்சவங்களோட ஒத்து பாருங்க. அப்ப உங்களுக்கு திருப்தி வராது, செய்ய இல்லைன்னு முடிவு வருவீங்க. எங்க படிச்சு கொடுத்தா? அல்ல மக்கால படிச்சு கொடுத்தா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட இருக்கிறாங்க. மக்காவில இருந்தது இருக்குது. மக்காவில ருக்கு சுஜூத் இல்ல.
நுபுவத்து கிடைச்சி 12 வருஷம் 11 வருஷத்துக்கு பிறகுதான் ருக்கு சுஜூது தொழுக வந்துச்சு. அதுக்கு முன்னால தொழுகை இல்லை. அதுக்கு முன்னால அடியும் உதையும் தாங்குற. அடிச்சாங்க, உதைச்சாங்க, வீட்டை வந்து உடைச்சாங்க, கடையில் உள்ள சாமான்கள் எடுத்து வீசினாங்க, மூஞ்சில துப்பினாங்க, ஊரில் இருந்து ஒதுக்கி வச்சாங்க. யாராவது வந்து விசாரிச்சா அவங்கள பத்தி எங்கிட்ட கேட்காதீங்கன்னாங்க. உள்ள குறையிலத்தை எடுத்து சொல்லி சிரிச்சாங்க. அந்த ஊர்ல வாழ்றது வெறுத்து போற மாதிரி நடந்துட்டாங்க. பிள்ளைகள முன்னுக்கு பச்சையா உண்மவை கொள்றாங்க. பாப்பட கால் ரெண்டையும் 2 ஒட்டகத்துல கட்டி 2 திசையில விரட்டுறாங்க. 2ஆ கிழிஞ்சு போறார் வாப்பா. அல்லாஹ் சொல்ல எப்படி சோதனை கொடுத்த தெரியுமா? நபிமாரை பயந்தாங்க. எங்களை பின்னால வார மக்கள் எங்களை பொய்யன்னு சொல்லுவாங்களோ தெரியாது. ஏன்னா அடுக்கடுக்க மழை பெய்த மாதிரி சோதனை இறங்கி இப்படி போனா அல்லாஹ்வுடைய உதவி வருவதை நம்பி வந்த மக்கள் எங்களை பொய்யன்னுவாங்களே. ரசூல்மார்களே அப்படி நிரம்ப அவங்க ஒரு 7 ஒரு கட்டத்தை போயிட்டாங்க. ரசூல்மார்கள் நினைச்சாங்க அன்னஹும் கது குதிபு, நாங்க பொய்ப்பிக்கப்படுவோம், எங்களை பின்னால் இருக்கிற உம்மத் பொய்யல் என்று நினைச்சிருவாங்க, நாங்க அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொன்னதை மக்கள் கிண்டலா எடுத்துக் கொள்வாங்க என்று நினைக்கிற அளவுக்கு கோந்துட்டு அப்பதான் எங்க நுஸ்ரத் வந்துச்சு. யா அஹும் நஸ்ருனா, எங்க நுஸ்ரத் வந்துச்சு. இப்ப சஹாபாக்கள் போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், நீங்களும் பார்க்கிறீங்க தானே எங்களுக்கு வார அதாப், எங்களுக்கு வந்திருக்கிற சோதனை, எங்களுக்கு கிடைக்கிற அடி, எங்களுக்கு கிடைக்கிற உதை, எங்களுக்கு தந்திருக்கிற அநியாயம், அல்லாத நுஸ்ரத் வரும் என்று நீங்க சொன்னதை நம்பித்தானே எங்களோட பின்னால வந்தோம், வாங்கித்தாங்களே யா ரசூலல்லாஹ். அலா தஸ்தன்சிருலனா, அல்லாஹ் எங்களுக்கு நுஸ்ரத்தை வாங்கி தர மாட்டீங்களா? உடனே கொடுத்திருந்தா அவங்க உள்ள சேர்ந்து வந்திக்கும், நாங்க சரியா செஞ்சுக்கிறோம், அதான் நுஸ்ரத் வந்துச்சு. உட்கார்ந்திப்பாங்க சாபாக்க. இப்படி அடி உதையோட ரத்த காயங்களோட அவங்க வலிகளோட போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிற நேரம் தான் சூரத்துல் பக்கரா அல்லாஹ் ஆயத் இறக்கினான். இதுதான் தர்பியா. முஸ்லிம்கள் இந்த பக்குவத்தில்தான் வளரும். மௌத்தாங்காட்டி இந்த சூட்டிலங்களை வச்சுக்கொள்ளணும். கபரு போன முறை ரெஸ்ட் எடுக்கணும், அதைங்காட்டி வச்சுக்கொள்ளணும். அல்ல அவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு முந்தி இருந்தவங்க பட்ட மாதிரி நீங்க படாத வர உங்களுக்கு சொர்க்கம் போது நினைக்கிறீங்களா? أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم, உங்களுக்கு முன்னால போனவங்க அவங்களுக்கு வந்தது மாதிரி சோதனைகள், அந்த நிலைமைகள் உங்களுக்கு வராம நீங்க சொர்க்கம் போக நினைக்கிறீங்களா? இதை சொன்ன பார்த்தா அடே நாங்களே படுகிற அடி வெறிய அடியாகி எங்களுக்கு முந்தி இருந்தவங்க இதை பார்க்க மாட்டேங்கிறாங்களா? இப்ப விளக்கம் கேட்கிறான். யார சொல்ல அல்ல என்ன சொல்றேன் சொன்னாங்க, உங்களோட வீட்டை உடைச்சிட்டு விட்டுட்டாங்க, உங்களுக்கு அடிச்சுட்டு விட்டுட்டாங்க, உங்களோட ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் மானம் போறதுக்கு ஏசுறாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முன்னால் இருந்தவங்க களிமா சொன்னதால் என்ன வந்துச்சு தெரியுமா? மரத்துல பலகை கிழிக்கிறதுக்கு பெரிய வால் இருக்குது, ஒரு அளவுக்கு குழி தோண்டி அதில் இறக்கி புதைச்சி 2 பேர் 2 பக்கம் நின்று நடுத்தலையால் அப்படி 2க்கும் பொழந்துடுவாங்க, பழைய பொழக்கிற மாதிரி. இது முந்தி களிமா சொன்னவங்களுக்கு கிடைக்க பரிசு. இரும்பாணிய தலையில் அடிச்சாங்க, இரும்பாணிய தலையில் அடிச்சாங்க, இரும்பு சீப்பால தலைவாரப்பட்டுச்சு. ஓ சாபாக்களுக்கு நடுங்குச்சு, எங்களுக்கு அது வந்து இல்ல போலிச்சு. அல்லாஹ் தொடர்ந்து சொன்னான், நுஸ்ரத்தை அனுப்புறதுக்கு
அது அமெரிக்கால இருந்து வர தேவையில் உங்களோட பின்னு தான் நுசரத்து நிக்குது. உங்களை சமைக்கிறதுக்கு தான் வச்சுக்குது. மத்தா நஸ்ருல்லாஹ், மூமின்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு அடி வாங்குறோம், அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் எப்ப வரும்? நுஸ்ரத் வாரத்து சூரத்தில் இல்ல, பின்னுக்கு நிக்குது, உங்களோட தர்பியத்துக்கு வராம இருக்குது. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்திலே இருக்குது. இதுக்குதான் ஹயாத்து ஸஹாபால இருந்து காதை கொடுத்து கேட்க சொல்றேன். எதுக்கு? நாங்க எங்கட தியாகங்களை அவங்களோட ஒப்பிடுவோம். அதை கேட்கல. அதனாலதான் ஊர்ல தொழாதவனோ எங்களை ஒப்பிட்டு நாங்க பொழுது பாவிகளோடையும் பலகீனர்களோடையும் எங்களை ஒப்பிட்டு பார்த்து திருப்தி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய சீராவை கேளுங்க, முன்னின உம்மத்துகளுடைய தியாகங்களை கேளுங்க, அதுக்கு முன்னால உங்களோட அமல ஒப்பிடுங்க. தீனு கொண்டுமே பண்ணலன்னு வரும். இப்ப முயற்சி நடக்கும். அதனாலதான் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி பேஸ்ல கைய வச்சு, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வேலை பேஸ்ல. நாங்க மேல்தட்ட பாக்குறோம், அவர்கள மேல்தட்ட நீங்க பாத்துக்கோங்க. எங்கட உழைப்பு பேஸ்ல இருக்கு. என்ன பேஸ்? ஈமான். எங்கட உழைப்பட முறைகளை பார்த்து பொதுமக்கள் நினைச்சு கொண்டாங்க தீன காதில சொல்லிட்டு வாரதான் இந்த உழைப்பண்ட. ஏன்னா ஊமி கஷ்டத்துல வைத்து விட்ட தட்டி சொல்லிட்டு வராங்க, புசூதி கஷ்டத்துல வைத்து ஆளை தட்டி சொல்லிட்டு வராங்க, தாலீம் கஷ்டத்துல சந்தியில நிக்கிற ஒரு பிடிச்சி சொல்லிட்டு வராங்க. செய்தி சொல்றதும் பயான் பண்றதும் தான் இவங்களோட வேலை என்று மக்கள் நினைச்சு தப்லீகி ஜமாத், செய்தி எத்தி வைக்கிற ஜமாத் பொதுமக்கள் கொடுத்த பேரு. நான் இதுக்கு பேரு வைக்கிறதா இருந்தா இது அதுக்குள்ள வேலை இல்ல, இது தஹ்ரீக் ஈமான், ஈமான அதிகரிக்க செய்த வேலைன்னு பேர் வைப்பேன். எதை நபிமார்கள் செஞ்சாங்களோ அதைத்தான் நான் பேரா வைப்பேன். அதே இந்த வேலை. பில்டிங் கட்டவர் அடியில ஃபர்ஸ்ட் என்ன போடுவார்? பேஸ போடுவார். பேஸ் எவ்வளவு போடப்பட்டிருக்குது? அஸ்திவாரம். அதோட உறுதியை பொறுத்து தான் மேல இருக்கிற பில்டிங் இருக்கும். ஒருத்தர் சாதாரண பேசணும் போட்டிக்கார். இப்ப எவ்வளவு கட்டிடும்? ஒரு தட்டு கட்டிடும். ரெண்டாம் தட்டு போடலாம். இன்னொரு ஸ்ட்ராங்கா போட்டிக்கார், ஒரு 3 தட்டு. இன்ஜினியர் சொல்லுவாரு 4வது போட்டீங்க பில்டிங் வெடிச்சிடும், இறங்கிடும். இன்னொருத்தர் அதை விட பவரா போட்டிக்காரு. இன்ஜினியர் சொல்லாரு நீங்க 100 வேசுங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலே ஒரு பேஸ் எப்படி போட்டீங்கன்னா, ஒரு தட்டுக்கு பேஸ் போட்டா பரலுக்கு ஆடி ஆடிதான் வருவாரு, சுபகுக்கு பெட்ஷீட் உசத்தம் ஒரு கேலா. ஒரு தட்டுக்கு போட்டீங்க அவரு கேலா. 2 தட்டு போட்டா கொஞ்சம் வருவாரு, பாம்பு செல்ல முதல்ல பள்ளி வந்துடுவாரு, கொஞ்சம் விஸ்வங்க. 3 தட்டு போட்டா 3 மணி இருந்து சொல்லுவாரு, சுண்ணத்தை விட மாட்டாரு, தஸ்பீஹ விட மாட்டாரு, திலாவத்தை விட மாட்டாரு. 4 தட்டு போட்டா இன்னும் கொஞ்சம் செய்வாரு. மூமின் போடணுமா 100 தட்டுக்கு, மூமின் போடணும் 100 தட்டுக்கு. 100 தட்டுக்கு போட்டாக்குது. உலகத்துல வார முசீபத்துல அவருக்கு பஞ்சு மாதிரி ஆகுமா? உலகத்துல லேசா வாழ்றதுக்கு என்ன செய்வான்? யாரா பயிற்சி வரும்? உலகத்தில லேசா வர மண்ட குத்து தானே. வாலிபர்களுக்கு சில கஷ்டங்கள் விளங்காது, கொஞ்சம் வயசு பக்கத்தில் அவங்களுக்கு விளங்கும். எத்தனை ஜாய் மண்ட குத்து வருது? எங்க குடும்பத்தில இது பிரச்சனை, தொழில பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை. இந்த போன் வந்ததால ஒரு கிழமைய பிறகு வர வேண்டிய செய்தி இன்றைக்கே வருது. இன்னும் கொஞ்சம் மண்டபம் கேள்விப்படக்கூடாத மையத்து செய்தியில வருகிறது. இப்ப அவர் போவாங்களே, முந்தி கழிக்கிறாமல் வந்து சேலத்திலே மையத்திறக்கி முடிச்சு. அதனால் ஊருள்ள வேலையோட செய்யும். அப்ப உலகத்தில் உள்ள பிரச்சனையை லேசா முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்?
உலகத்தில் உள்ள பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தேவையான சாமான் அல்லாஹ் இதை காபிர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறான். யகீன் தேவை. அந்த யகீன் தான் ஈமான உறுதியா போட்டுக்கொண்டா, அஸ்திவாரத்தை உறுதியாக போட்டா, 100 தட்டு பில்டிங்கையும் ஏற்ற மாதிரி அஸ்திவாரத்தை போட்டா துனியாட ஒரு கஷ்டமா விளங்காது. இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, وَمِنَ الْيَقِينِ مَا تُهَوِّنُ بِهِ عَلَيْنَا مَصَائِبَ الدُّنْيَا اللهم اقسم لنا من خشيتك தொடர்ல கேட்டாங்க. وَمِنَ الْيَقِينِ مَا تُهَوِّنُ بِهِ عَلَيْنَا مَصَائِبَ الدُّنْيا துனியாவோட முசீபத்துகளை எங்களுக்கு லேசாக்கி பாரமில்லாம ஆக்கி லேசாக்கி காட்டக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு யகீன்ல பங்கு தந்தது. துனியால என்ன பாடம் வந்தாலும் அதை தாங்கி பிடிக்கிற மாதிரி யகீன் தர சொன்னாங்க. அவங்களுக்கு பாரமே இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு பிரச்சனை, அவரு பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு பாரம், அவரு பாரம் ஆயிக்காது. மற்றவங்களுக்கு அது நோவும், அவரு நோவாயிக்காது. மற்றவங்க அதை கோபம் எடுப்பாங்க, அவரு கோபம் எடுக்க மாட்டாங்க. யகீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சதை பார்த்து நிக்கிறவங்களுக்கே கோபம் வந்துச்சு. இல்லையா? பல்ல உடைச்சி கவசத்துக்கு அடிச்சு அடியில் அந்த கூறு கன்னத்துல பாஞ்சி அத சஹாபி பல்லால கடிச்சிருச்சு. அவருடைய முன் பல்லு கலண்டு போயிட்டு அதால ரத்தம் ஓடி தலை உடைஞ்சி அதற்கு உமர் போய் சொல்ல, யார சொல்லலாம், நீங்க காட்சி கேட்டு போடல, இவங்க ஆட்சியை கேட்டு போடல, அவங்கள பாதுகாக்கத்தான் நீ களிமா சொல்லி கொடுக்க போடு, அவங்கள நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கத்தானே. இப்படிப்பட்ட காட்சி வாங்காம அவர்களை பாதுகாக்கிறதுக்கு உழைக்கிற ஒரு நபிய இவங்க அடிச்சுட்டாங்களே, நீங்க லானத் செய்யுங்க, பதுவா செய்யுங்க, இவங்களை அழிச்சு போட சொல்லு. பார்த்து கொட்டிக்கிறார்களும் பொறுக்கிற கண்ணீரோடு. அவசரமா இலைகளை எடுத்து புடவை துண்டுகள் எடுத்து ரத்தத்தை வளர்ந்து தொடக்கிறாங்களாம். கஸ்லானி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. சொன்னாங்க, ஏன் தொடக்கிறது தெரியுமா? ஒரு நபீத முகத்தால ரத்தம் அந்த இடத்துல விழுந்தா அல்லாஹ்வுடைய கோபம் அந்த இடத்து மைதானத்துக்கு இறங்கிடும். அது இறங்கிடாம இருக்கத்தான் நான் தொடர்ச்சி சொல்லி போட்டு கையை தூக்கினா எல்லாரும் நினைச்சாங்க வதுவா செய்ய போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலம். ஏன் டாக்டர்ஸ் அடிச்சாங்க, சரியாம அடிச்சுட்டாங்க, மன்னிச்சுட்டு அவங்கள. அடிபடுகிற நேரம் அது லேசாக நினைக்கிறார், பாரம் இல்லை, அடி பாரம் இல்லை. ஏன் யகீன் இருந்துச்சு. وَمِنَ الْيَقِينِ مَا تُهَوِّنُ بِهِ عَلَيْنَا مَصَائِبَ الدُّنْيَا. யகீன் வார அளவுக்கு ஈமான் வரும். மேலோட்டமா ஈமான சம்பாதிச்சா யகீன் வராது. ஈமான் அதிகரிச்சு ஒரு கட்டத்துக்கு போனாதான் யகீன் வரும். அது தியாகங்கள் வந்து அந்த தியாகங்களை பொறுத்தா, அல்லாஹ்வுக்காக பொறுத்தா, மக்களை திருப்திப்படுத்த, அமீர்ஷாவை திருப்திப்படுத்த, ஊர்ல பேரு வாங்கவில்லை, வார தியாகத்தை ரப்ப திருப்திப்படுத்துறதுக்காக பொறுத்தா யகீன் தரஜா வரும். அல்லாஹ் சொல்ல, அந்த மட்டத்துக்கு ஈமான சம்பாதிச்சா நீங்க நடந்தாலே ஹிதாயத் வந்துடும். நீங்களே இமாமா போய்த்துவீங்க. உங்களோட உது ஹிதாயத்தாகும், உங்களோட தொழுகை ஹிதாயத்தாகும், உங்களோட செருப்பு ஹிதாயத்தாகும், உங்களோட ஜுப்பா ஹிதாயத்தாகும். இல்ல உங்களோட நட உடையில இருட்டாயிடும், ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. சூரா சஜிதால சொல்றாங்க, நாங்க பனு இஸ்ராயில் உள்ள சிலரை இமாம்களாக்கினோம். ஏதாவது தெரியுமா? அவங்களுக்கு எங்கட பேச்சில யகீன் இருந்தது, அதனால எல்லாத்தையும் தாங்கிக்கும் அமல் செஞ்சாங்க. யகீனும் சபரும் யார்கிட்ட வருகிறதோ அவங்க இமாம்கள். وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا لَمَّا صَبَرُوا وَكَانُوا بِآيَاتِنَا يُوقِنُونَ.
ஈமான சம்பாதிக்கிற உழைப்பு. ஈமான இன்னும் சம்பாதிக்கல, நான் ஈமான சம்பாதிக்கல. ஈமான கொஞ்சம் சம்பாதிக்க வெளிக்கிடுறோம், அதுக்கு பிறகு சோர்வடைந்து உட்காருவோம். இந்த சோர்வு போக்கப்படும். அதுக்குள்ள பரிகாரம் எங்களை விடவும் முழு வீச்சில இறங்கி தியாகம் செய்தவர்களின் வரலாறுகளை கண் முன்னால் நிறுத்திக் கொண்டு பாடுபடும். அப்பதான் வெற்றியோட போயிட்டு முன்னுக்கு வார காலமிக்குதே. பயானால் ஒத்தனையும் பாதுகாக்கல போற கொத்துபால மைக் போட்டு பேசி இப்படி இருந்து பேசி பாதுகாக்கலாம். ஈமான் இருந்தா மட்டும் தப்புவாங்க, இல்ல தஜ்ஜால பின்னால வைத்துருவாங்க. முன்னு வருது ஜமானுல் ஈமான், ஈமான கொண்டு பாதுகாப்படுத்த வேண்டிய காலம். அது சவால் வருது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, தஜ்ஜால் ஒரு ஊருக்குள்ள வந்தோன்ன சில மக்கள் பஜார் மீது ஓடிடுவாங்களாம். ஈமான்தார்கள் நல்ல மக்கள் வந்து கயிறெடுத்து மனைவியே வீட்டில் உள்ள புள்ளகளே கட்டி வைப்பாங்க. எப்படி? ஒட்டகத்தை கட்டுறவங்க. ஏன் கட்டுறீங்க? அவங்க சொல்லுவாங்க, இவங்களை அவுத்து வச்சா இவங்கெல்லாம் தஜ்ஜாலோட பேசிடுவாங்க. ஒவ்வொரு ஊரிலையும் ஹதீஸ் இருக்குது, ஒவ்வொரு ஊரிலையும் தஜ்ஜால் வந்தா அவன் பின்னால பெரும் கூட்டம் சேரும் பெண்களாம். ஏமாற்றத்துக்கு மாற்றாக அவன் டக்குன்னு மாட்டுவான். இவரை பார்த்து நீங்க வண்டியில அவங்கள கட்டா காட்டிட்டு வைத்துடுவாங்க. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உழைப்பை கொண்டு நாங்க அடையணும் ஈமான. முன்னால இருக்கிற காலம் அது ஈமான ரொம்ப பலமாக அடைய வேண்டிய காலம். அந்த ஈமான் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்படும். ஈமான உண்டாக்குறதுக்குரிய அமல்கள்ல அந்த பெண்களை ஈடுபடுத்தணும், பிள்ளைகளை ஈடுபடுத்தணும். இல்ல அவர்கள் ஈமான் ஆபத்தாய். பெண்கள்ல ஈமான் ஆபத்தான என்ன ஆகும்? அதால் எங்களுக்கு என்ன நஷ்டம்? நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில அல்லாவுக்கு மாற்றமான அமல் செய்தார்கள் எங்க வீட்டுக்குள் உருவாக்குவோம். சில நேரம் சிலைகளை வச்சு வணங்கிடுவாங்க. இல்லை என்று சொல்றதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. யாருல வீட்டுக்கு உத்தரவாதம் இல்லை. யாரு மனைவி மக்களுடைய ஈமான போதுமான அளவு வளர்த்து விடுறதுக்குள்ள அந்த வழிகாட்டலை கொடுத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து பெண்களுடைய ஈமான் வேகமா அதிகரிக்கும். அதே போல மோசமான சூழலுக்கு போனா அதே வட்டத்தில் வேகமா இறங்கிடும். அதை பாதுகாக்கிறதுக்குள்ள கடும் முயற்சி, லேசான முயற்சி. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. பஸ்ரால இருந்தவங்க 11 வயசுலேயே மதீனாக்கு வந்தாங்க. அவங்க வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அப்படியே இருந்துச்சு. அது உடைச்சி மஸ்ஜிதாக மாற்றப்படல. அவங்க வந்து சொன்னாங்க, என் கையை உயர்த்தினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு கூரையில பட்டுச்சு. 11 வயசு சிறுவண்ட கை வீட்டு கூரையில படுதுண்டா அது உயரம் எப்படின்னு பாருங்க. மாணவர்கள் கேட்டாங்க, என்ன கூரையில வைக்கப்பட்டிருந்துச்சு? ஈத்த மோலையும் அதுக்கு மேலால வைக்கோலும் வச்சிருந்தாங்க. இதனால சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அந்த காலத்துல மதீனால இருந்த முஃப்தி, மிகப்பெரிய இமாம், அவங்க சொன்னாங்க, ஆட்சியாளர்கள் அந்த வீடுகளை கலட்டி அதை மஸ்ஜிதுடைய பகுதியாக மாற்றுற நேரம் என்னுடைய மஷூரா இந்த வீடுகளை உடைக்காம அப்படியே வைங்க. கியாமம் வரைக்கும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ளவங்க இங்க வருவாங்க. அவங்க இந்த வீடுகளை பார்த்து விளங்கிக் கொள்வாங்க. எங்கட தலைவர், ஈருலக தலைவர் இப்படிப்பட்ட வீட்டில்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. மாத்த வானம்னு மஷூரா சொன்னாங்க. இந்த ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுதது சஹாபாக்களை பின்னால் இருந்து எவ்வளவு கூவத்தான தொழுகை.
அவங்க குத்துபா கேட்டது சஹாபாக்கள்ல குத்துபாவை. எவ்வளவு ரூஹானியத்தின் குர்ஆன படித்தது சஹாபாக்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க, மஸ்ஜிதுல பயான் நடக்குது. ஜமாலுத்தீன் அல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹ்தீபுல் கமால் எழுதுறாங்க, பயான் முடிய கேட்டாங்க, யாருடைய பயான இவ்வளவு நேரம் கேட்டோம் என்று சொல்லப்பட்டுச்சு. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கலாம், அவங்களோட பயானத்தான் கேட்டீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் சத்தியமாக நபிமார்களோட பேச்ச கேட்டது போல இருந்துச்சு. ஹசனுல் பஸ்ரி இவரே பெய்தோரால் கேள்வி கேட்டார். அதுதான் இது முக்கியம். பால்ல தரத்தை விளங்கினாதான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியை விளங்கிடும். அதே கேள்வி எங்கள்கிட்ட போட்டா நாங்க என்ன ஆகுவோம்னு பாக்கணும். என்ன கேள்வி தெரியுமா? அமுமினுன் அந்த, நீங்க மூமினான்னு கேட்டாங்க. எங்கள்கிட்ட யாராவது கேட்டா செருப்ப கரட்டுவோம் இல்லையா? பன்சலக்கா போறோம் கேட்பான். ஈமான் என்றா என்னன்னு விளங்காமத்தான் கோவிக்கிறோம். நான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, நீங்க ஈமான்தாரியா? அவர் நிதானமா பதில் சொன்னார். அவர் சொன்னாரு, நீங்க எந்த ஈமான கேட்கிறீங்கன்னு எனக்கு சரியா புரியல. ஒரு ஈமான் இருக்குது, கல்வால நம்பிட்டு சும்மா இருக்கிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அதெல்லாம் எனக்கு திருக்கி. இன்னொரு ஈமான் இருக்குது, முஜாஹதா செய்து 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 பெரிய ஒரு படித்தரத்தை அடைகிற ஈமான். அந்த ஈமான் வந்துட்டா அல்லாஹ் என்று சொன்னதை உள்ளம் நடுங்கும். இதா ذكرல்லாஹு வஜிலத் குலூபுஹும், குர்ஆன ஓதும் போது ராகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறதல்ல, அந்த ஆயத்துகள் ஈமான கூட்டும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்விட்ட எல்லா பிரச்சனைகளையும் பொறுப்பு சாட்டுவாங்க. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்களோட தொழுகை அது கிளீனா இருக்கும். ஆதாபுகள் சுன்னத்துகள் முறைகளை பேணி தொழுகையை நிலைநாட்டுவாங்க. நாங்க கொடுத்த செல்வத்திலிருந்து செலவு செய்வாங்க. உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, ஹக்கான மூமின்கள் இவங்க தான் என்றாங்க. அந்த ஈமான் எனக்கிட்ட இதுவரை வரல. யாரு சொன்னாங்க? ஹசனுல் பஸ்ரி. ஈமான படிக்கிறது லேசு இல்லை. இந்த ஷரியத்துடைய அஹ்காம் இதையே முஸ்லிம்கள் பாரமா நினைக்கிறாங்க. இந்த அஹ்காம்கள், இது ஃபர்து, இது சுன்னத்து, இது ஹராம், இது மக்ரூஹ், இது அஹ்காம், இத சட்டமன்றம் ஃபிக்ஹ் பாடம். இது எல்லாத்தையும் இறக்குறதுக்கு அல்லாஹ் தேவைப்பட்டு 9 வருஷம் தான். 9 வருஷத்துல முழு அஹ்காம் இறங்கிட்டான். முழு அஹ்காம். மக்காவில் இருந்த 13 வருஷமும் அந்த சட்டங்களை தூக்க தேவையான ஈமான படிச்சு கொடுத்தான். ஈமான படிக்கிறதுக்கு 13 வருஷம் தேவையாச்சு. ஈமான எவ்வளவு உச்ச நிலையில படிப்பாரோ அஹ்காம் ஒழுங்காக வாழ்க்கையில வரும். இல்லை என்றா அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் ஏனோ தானோ ஒன்று மேல்ரங்கமா செய்வாரு. சில நேரம் கபூலியத்தில்லாம் அந்த அமல் கியாமத்துல மூஞ்சிக்கு வரும். போல் வார மாதிரி தொழுக வரும், போல் வாரது மாதிரி நோம்பு வரும், கடியால் அடிக்கிறது மாதிரி ஹஜ்ஜி வந்து போடும். இஹ்லாஸ் இல்லை. அதனால இந்த முதலாவது உள்ளத்தை சரி பண்ண இந்த 2 நாள் சேர்த்து மக்கால அல்லாஹ் முதலாவது கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அல்லாஹ் முதலாவது பார்க்கிற உள்ளத்தை சரி பண்ண 13 வருஷம். இரண்டாவது பார்க்கிற உறுப்பால வெளியாகிற அமால்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய அஹ்காம்கள். மதீனால முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு ஈமானும் அவளும் சரி வரும். சஹாபாக்களுக்கு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதை படிச்சு கொடுத்துட்டு பரீட்சை வச்சாங்க. ஸ்கூல்லே 13 வருஷம் படிச்சா ஓ லெவல் எக்ஸாம் எழுதணும், ஏ லெவல் எக்ஸாம் எழுதணும். சஹாபாக்களே பரீட்சை வச்சாங்க. இவங்க யகீன எவ்வளவு படிச்சிருக்க, யகீன் படிக்கிறதுக்கு துனியாவோட சோதனையை கண்டு பயப்படாமீங்க. யகீன் படிச்சா துனியாவோட சோதனையான நோவு வரல,
துனியாட சோதனைக்கு பயப்படுறல்ல, துனியாட சோதனை அவரை காத்து போட. அல்லாஹ் 2 பரீட்சை வச்சான், அரையாண்டு முழுவாண்டு மாதிரி 2 பரீட்சை வச்சான். ஒரு பரீட்சை மிஅராஜ், அடுத்த பரீட்சை ஹிஜ்ரத். ஒரு பரீட்சை பேர் என்ன? மிஅராஜ். மிஅராஜ் அது ஒரு கதை அல்ல. மிஅராஜ் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வும் ரசூலும் புத்திக்கு படாததை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தன்மை வந்தீங்க. அல்லாஹ் அதை செக் பண்ணி இந்த மிஅராஜ் மக்களுக்கு சோதனை. வமா ஜஅல்னா ருயத அல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். உங்களுக்கு கனவு போல அந்த மிஅராஜ் அமைச்சோமே, அது மக்களுக்கு சோதனைக்கு தான். மிஅராஜ் சோதனை. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக வஹி வந்தா தாருல் அர்கமுக்குள்ள ஆட்களை கூப்பிடுத சொல்றேன். வெளியில சொல்லிடாத, தாருல் அர்கமுக்கு வருவாங்க, வரக்கூடியவங்களுக்கு அந்த குர்ஆன் கற்பிக்கப்படும். மிஅராஜுக்கு போயிட்டு வந்து தாருல் அர்கமுக்குள்ள போகல. மிஅராஜுக்கு போயிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரே காபத்துல்லாஹ் பக்கத்துக்கு போனாங்க. ஹக்கீமுக்கு நின்று எழும்பி நின்று அவங்களோட மஜ்லிஸ்ல மக்கள் நிறைஞ்சிட்டாங்க. அதிகமா நிறைஞ்சிருக்குது அவங்கள மறுக்கிற காபிர்கள். அவங்களோட முன்னுதான் பயான் நடக்குது. இந்த பயான் நேற்றாவது நாம் போன பயணம், அந்த பயணம் இப்படிதான். கார்குந்தாரிய சொல்ற நேரமே ஈமான்தார் யாரு, முனாஃபிக் யாரு, காபிர் யாருன்னு இந்த சம்பவத்திலே விளங்கி போச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்க? நாங்க இவரை ஏற்கனவே பொய் சொல்றாருன்னு சொல்லியாச்சு, ஏமாத்துறாருன்னு சொல்லியாச்சு, அதுக்கு இவர் ஆதாரம் தாராரு. இந்த பயணம் இவர் பொய் என்று சொன்னதுக்கான ஆதாரம் சிரிக்கிறாங்க. மனிதன் புத்திய யோசிச்சா நடக்கேடாத ஒன்று. அப்ப இருந்த உலகத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாது, மனித புத்தி ஏற்றுக்கொள்ளாது. ஒரு ராவையில மஸ்ஜிதுல் அக்ஸாவு போனதே ஏற்றுக்கொள்ளாது, 7 வாரத்துக்கு போனதே ஏற்றுக்கொள்ள. அபூ சுஃபியான் எழுப்பி கேட்டான். அவர் மட்டும்தான் அந்த இடத்துல அக்ஸாவு போன தெரிந்தார். எழுப்பி கேட்டாரு, நீங்க போனீங்களா? மஸ்ஜிதுல் அக்ஸால வலது பக்கம் எத்தனை ஜன்னல், எத்தனை கதவு, இடது பக்கம் எத்தனை ஜன்னல், எத்தனை கதவு? இது கேள்வியாய். பள்ளிவாரம் ஜன்னலையும் கதவையும் பண்ணி வைப்பான். ரசூலுல்லாஹ்வை விழுத்தாக்குறதுக்காக அந்த கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த எண்ணிக்கையே தெரியாது. கேள்வி கேட்டோன்ன அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா உயர்த்தி காட்டினான். எண்ணி பார்த்து பதில் சொன்ன. அபூ சுஃபியான் உட்கார்ந்து இப்ப பார்த்தாங்க கொஞ்சம் பேரு. இவரு பின்னால போற கொஞ்சம் பேரு சாபாக்க. அப்ப அவர்கள் சிறுபான்மை, அவங்களை பிடித்து திருப்ப எங்க இடத்துக்கு இருக்கிறதும், ரசூலுல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கையை குறைக்கிறதும், அவருக்கு கோந்திக்கிற தீனில பலகீனத்தை உண்டாக்கவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். நேரே போனா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் தான் மூத்த கார்க்கும் பள்ளையாளிலே. அவர் வேண்டிய தைரியமா தஸ்கீல் பண்ற, எல்லாரும் வாங்க, ஹக்கு இங்க இருக்குது, உண்மை இங்க இருக்குது, வாங்கன்னு கூப்பிடுற. அவரை போயிட்டு டெக்னிக்கா பிடிச்சாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தர் சொல்லாரு, நேத்ராவு ஈலியாவு மஸ்ஜிதுல் அக்ஸா போயிட்டு வந்தேன், நம்புறா நீங்க? அது அபூபக்கர் சொன்னாங்க, பைத்தியமாப்பா யாருக்கு நம்புறான்? ஒட்டகத்துல போய் 1 மாசம் போற, குதிரையில போறதுக்கு 2 கிழமை போற, எப்படி ராவே போயிட்டு வாங்க. அப்படியா? நம்புறலையா நீங்க? நீங்க இவ்வளவு நாளும் உங்களோட நண்பருக்கு அல்லாஹ்வுடைய செய்தி வருகிறது, உண்மையாளர், இப்புள்ள உண்மையான தீர்க்கதரிசி அவருதான் என்று எங்களோட எல்லாம் ஃபைட் பண்ணி எத்தனையோ பேர் எடுத்துட்டீங்களா இஸ்லாத்துக்குள்ள. அவரு காபாவுக்கிட்ட இருந்து பயம் இல்லாம சொல்றாரு. இப்ப என்ன சொல்ல போய் அவரா சொன்னாரு, அதுக்கு அங்கிட்டும் பேசிப்பாங்க. நீங்க ஆளை முதலாவது சொல்லிக்கோமே, அவரு சொன்னா அங்கிட்டு பேசிப்பாங்க.
இந்த பரீட்சையில கிடைச்ச பட்டம் தான் துக்தூர் கலாநிதி அல்ல, அவருக்கு கிடைச்ச பட்டம் அஸ்ஸித்தி. நபிமார்களுக்கு பிறகு கிடைக்கிற ஈமான் பதவிதான் சித்தி. நபிமார்களோட சித்திகளோட இருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் அது குடும்ப பெயர் அல்ல, ஓதின மதரசாட பெயர் அல்ல, பட்டம் எடுத்த பல்கலைக்கழகத்தில பெயர் அல்ல, ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த அடைஞ்ச ஈமான் பெயர் அல்ல சித்திக். அடுத்த பரீட்சை தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹிஜ்ரத்ல வச்சான். ஹிஜ்ரத்ல பார்த்தா யகீன் எவ்வளவு படிச்சீங்க, ஈமான் இவங்க எவ்வளவு தூரம் படிச்சீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான கஷ்டம். அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர், அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க ஹிஜ்ரத் போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பொருள்களையும் ஏற்றிக்கொண்டு, நல்ல வசதியான போறேன்னா நிறைய வாகனங்களோட போகணும், எத்தனையோ ஒட்டகத்தில சாமான்கள் ஏற்றிக்கொண்டு அப்படி போறார். போர்டர்ல பிடிச்சுதான் எங்க போற ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் எங்க போன மதீனா. இங்க சம்பாதிச்சுட்டு அங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போவா. இவ்வளவு சம்பாதிச்சது எங்கட பஜார்ல எங்கட ஊருக்கும் துரோகம் செஞ்சு புதிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்த சொத்துக்களை சுருட்டிட்டு போக நடக்கவே நடக்காது, தரவே மாட்டோம். நாங்க ஒரு தட்டு தானே பேஸ் போட்டி, நாங்க உடனே ஃபத்வாவுக்கு போறேன். அதுல இஸ்லாம் செல்ல எங்கட செல்வம் இல்ல வீசிட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் சாட்சியமே உள்ளுக்கு நிக்கிறாங்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் வராம. நானும் கொஞ்சம் வெள்ளம் நிலைமை கொஞ்சம் அமையங்காட்டி விருந்து போறவா, நாங்க ஃபத்வா கட்டிப்போம். இப்படி எல்லாம் வீசிட்டு போக சொல்லலையே அல்ல, அப்படி சொல்லி ஹிஜ்ரத் போச்சு எல்லாம் வீசிட்டு போச்சு. அது கொஞ்சம் மஷூரா வந்துதான் யார் மஷூராவோட சிந்தனையே தலையில இல்ல, யோசிக்க நேரம் இல்ல. செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலில் இருக்கிற செருப்பை தூக்கி போட்டாங்க, இதையும் வச்சுக்கோ நான் போறேன். இதுக்கு பேர் யகீன். இவ்வளவு சொத்தை முழுகிறது முசீபத். அந்த முசீபத்தை தாங்குற அளவுக்கு ஈமான படிச்சு. வரலாறு என்ன சொல்லுது? மக்கால இருந்து வெளியானாரு பெரும் செல்வந்தனாக, மதீனாக்குள்ள போனாரு பரம ஏழையாக. எக்ஸாம்பிள் பாரு. பின்னால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான். இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, அவர் வச்சிட்டு போன சொத்துக்களை கணக்கில் எடுக்க முடியாம போச்சு. தங்கம் மாத்திரம் 17 லட்சம் காசுகள் வச்சிட்டு போயிருக்காங்க. அள்ளி கொடுத்தாங்க. இன்னொரு குடும்பம் வராங்க ஹிஜ்ரத், அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா. அவரு மனைவி புள்ளங்களை ஏற்றிட்டு ஹிஜ்ரத் போறாங்க. அங்க போர்டர்ல புடிச்சுட்டாங்க. எங்க போற? எங்கட தீன பாதுகாக்கிறதுக்காக, ஈமான பாதுகாக்கிறதுக்காக. இங்க இருந்தா அது கஷ்டம், எங்கட ரசூலுல்லாஹ்ட்ட போறோம். அப்படியா? உம்மு சலமா ரலியல்லாஹு குடும்பம் வந்து சொன்னாங்க, நீங்க போலாம், எங்கட குடும்ப பொம்பளையே காரதில்லை, புள்ளையும் பொம்பளையும் அவங்க படிச்சிருக்காங்க. அதுல தபோசனமான குடும்பம் இருந்தாங்க. புள்ள எப்படி படிக்கிற? நீங்க புள்ள வாப்பட, புள்ளை அவங்க படிச்சிருக்காங்க. இவர் நடுவில் நின்று பார்க்கிறார். மனைவி இங்கிட்டு போயிட்டா, புள்ள அங்கிட்டு போச்சு, இவர் நடுவில் நிக்கிறார். ஹிஜ்ரத்தா குடும்பமா? இப்ப ஃபத்வாவும் போயிடும். ஹலாலான அமானிதமா எடுத்த மனைவிய அவட மான மரியாதை கௌரவத்தை பாதுகாத்து பிள்ளைகள் எதிர்காலத்தை சிந்திச்சு இங்க நிக்கிறதா சிறந்தது. நிலவ சீரான பிறகு எல்லாரையும் கூட்டிட்டு வரலாமே, 3 பேருக்கு தீன் கிடைக்குமே என்ன பானியா ஊத்தினாங்க. ஹயாத்து சஹாபாலி இது அடுத்த நிமிஷம் முடிவு. நீங்க 2 பேரும் புறவு வந்து செஞ்சுக்கோங்க, நான் போறேன். அபூ சலமா மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஆயிஷா பாலிக்கு
அது உம்மு சலமா சொல்றாங்க 17-18 நாள் ரோட்டை பார்த்து அழுது கொண்டே இருக்கணும். என் பிள்ளைங்கள மனைவி ஏன குடும்பத்தில் உள்ள ஒருவரே ஏன பரிதாப நிலைமையை பார்த்து குடும்பத்துல சிபாரிசு செஞ்சு போகலாம் அனுப்பினாங்க. பின்னால் அவங்க குடும்ப பிள்ளைய தந்தாங்க. நான் தன்னைக்கு வந்து ஆயிஷா மஸ்ஜித் இருக்கிற ஏரியா அங்கு வந்தா தல்ஹா அல்லது அபூ தல்ஹா வர்றாரு. அவர் கூலிக்கு மக்களை மதீனாவுக்கு கொண்டு போய் விடுறவரு. அவரு எந்த ஒட்டகத்தில் ஏற்றி ஒட்டகத்தின் கயிறை பிடிச்சு கொண்டு முன்னால நடக்கிறாரு. ரொம்ப அமானிதமான மனிதர். எங்களை குபாவில கொண்டு போய் திறக்கி இங்கதான் உங்க கணவர் இருக்கிறார், போய் சேர்ந்து கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பாக கொண்டு போய் அனுப்பி வைத்தார். ஹிஜ்ரத்து போனது உம்மு சலமா தனியாக. நாளை கியாமத்தில் எழும்ப போறது ஹஜ்ரத் அபூ சலமாவோட இல்ல, நாளை கியாமத்தில் எழும்ப போறாங்க ரசூலுல்லாஹ். 5 புள்ளைக்கு உம்மவாக எழும்புறா இல்ல, மூமின்களுக்கு உம்மவா எழுப்ப போறான். உம்முல் மூமினீன். இதுக்கு யகீன் பேர். இந்த மற்றது மரபு ஓடும். சில நேரம் சக்கராத்துடைய விருப்பில்தான் ஈமான் இந்த தரஜா கிடைக்கும். அதான சயீத் அஹ்மத் கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாவத்துடைய உழைப்பை பத்தி இயற்றின அழகான பைத்துல சொல்றாங்க. இந்த உழைப்பை எப்படி செய்யணும், எதுவரை செய்யணும், இதுல பென்ஷன் இல்லை. डरते डरते करना है और करते करते मरना है. பயந்து பயந்து இந்த வேலை செய்யணும். செய்துட்டோம் என்று நெஞ்சு நிமிர்த்துற வேலை இல்லை இது. பயந்து பயந்து செய்யணும். செய்து செய்தே மௌத்தாகணும். அந்த அமைப்பில் முயற்சியை தயாராகும்.